பதக்கத்தின் மேலே ஒரு முத்து பதித்தது போலே என் பட்டு கண்ணங்களின் மேலே ஒன்று தொட்டு கொடுத்திடலாம் நீயும் விட்டு கொடுத்திடலாம். முல்லைப்பு பள்ளக்கு ஆடை சுமந்து மெல்லத்தை விண்டது கண்டு முல்லைப்பு பள்ளக்கு ஆடை சுமந்து மெல்லத்தை விண்டது கண்டு ஒரு கோடி எண்ணம் ஆசை நெஞ்சில் மின்னி மறைவது உண்டு ஒரு கோடி எண்ணம் ஆசை நெஞ்சில் மின்னி மறைவது உண்டு. அழகு நடையை பழகும் சிலையை அணைக்க வந்தேனே இதழ்கள் பொழியும் அமுத மழையை ரசிக்க வந்தேனே தங்க பதக்கத்தின் மேலே ஒரு முத்து பதித்தது போலே எண்ணல் பட்டு கண்ணங்களின் மேலே ஒன்று தொட்டு கொடுத்திடலாம் நீயும் விட்டு கொடுத்திடலாம். பட்டாடை தொட்டாட தென்றல் துணிந்து பக்கம் நடந்தது என்ன பட்டாடை தொட்டாட தென்றல் துணிந்து பக்கம் நடந்தது என்ன அன்பு காதல் இவன் காவல் இருக்க தொட்டு இழுத்தது என்ன அன்பு காதல் இவன் காவல் இருக்க தொட்டு இழுத்தது என்ன பணியில் நனைய மலரின் உடலில் குளிர் எடுக்காதோ ஒருவர் மடியில் மயங்கும் பொழுது சுகம் பிறக்காதோ. தங்க பதக்கத்தின் மேலே ஒரு முத்து பதித்தது போலே என் பட்டு கண்ணங்களின் மேலே ஒன்று தொட்டு கொடுத்திடலாம் நீயும் விட்டு கொடுத்திடலாம். ஒரு முத்தாடு மஞ்சி கொடியை தொட்டு தொடர்வது என்ன தொடு முத்தாடு மஞ்சி கொடியை தொட்டு தொடர்வது என்ன அந்தி மாலை பொழுது காதல் நினைவை தொட்டு இழுப்பது என்ன அந்தி மாலை பொழுது காதல் நினைவை தொட்டு இழுப்பது என்ன ஊரு உறவும் அறிய மறியில் கண்களை மட்டோடு ஊரு உறவும் அறிய மறியில் கண்களை மட்டோடு மணமாலை தோழில் சூடும் நாளில் கைகள் தொட்டாடு மணமாலை தோழில் சூடும் நாளில் கைகள் தொட்டாடு. தங்க பதக்கத்தின் மேலே ஒரு முத்து பதித்தது போலே என் பட்டு கண்ணங்களின் மேலே ஒன்று தொட்டு கொடுத்திடலாம் நீயும் விட்டு கொடுத்திடலாம். ஆ, அம்மா வணக்கம்மா. வாழ்க வளமுடன் பல்லாண்டு காலம் வாழ்க வளர்க. புதுசா வேலைக்கு வந்திருக்காமா? அம்மா அப்பா என்னதான் புதுசா வேலைக்கு சேர்த்துருக்காங்க. வணக்கம் சொல்லி மேல. வாழ்க வளமுடன் பல்லாண்டு காலம் வாழ்க வளர்க. புதுசா அப்பா வேலைக்கு சேர்த்துருக்காங்க. ஆமாங்கம்மா. புதுசா வேலைக்கு சேர்த்தா கரெக்டா இருப்பியா வேலையில? அதெல்லாம் எல்லா சரியா விஷயமும் இருப்பியா? அதெல்லாம் நான் மாற்றமே மாறாது, தோற்றமும் மாறாது, தோரணையும் மாறாது. நன்றியோட இருக்கணும். அதான் நன்றி. புரியுதா? நன்றியோட ஒருத்தவங்க நம்மளை வளர்த்து விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஆமாங்கம்மா, அவங்க கிட்ட நன்றியோட இருக்கணும் கடைசி வரைக்கும். வளர்த்து விட்டாலும் பரவாயில்ல, கடைசி ஆட்டத்துக்கு போட்டு அறுத்தாப்புல அறுத்து போடுறாங்களே, அதான் அப்படி கிடையாதுல்ல. இருக்கலாமுங்க. கோயிலுக்கு நேர்ந்து விட்டாடா கோயிலுக்கு தான் இருக்கணும். முருகன் பாட்டு பாடவா? அன்பளி போடுது அன்பளித்திருக்கு. என்ன சார்பாக நாட குழு சார்பாக நன்றி நினைச்சுக்கிறது வணக்கம். யார் வளர்த்துறாங்களோ அவங்களோட நன்றியே எப்பயுமே மறக்கக்கூடாது. சொல்றது என் இடத்துல இருக்கல, என்கிட்ட வேலை பார்க்கறல, என்கிட்ட வேலை பார்த்தனா எனக்கு நன்றியா இருக்கணும். ஆமாம்மா. மத்தவங்கிட்ட வேலை பார்த்தா என்னைய போய் திரும்ப பேசக்கூடாது. ஆமா, புரியுதா? கண்டிப்பா பேசக்கூடாது. நீங்க சொல்றது உண்மைதாம்மா. சரி இருல. அதாவது ஒரு ஆடு நிக்கணும் கோயிலுக்கு நேர்ந்து விட்டுருக்காங்கன்னா அந்த ஆடை கோயில்ல தான் போய் இருக்கணும். சரி. ஆடு நிக்குதுன்னு சொல்லிட்டு ஏனாந்தனிக்கு தூக்கி போட்டு வீட்டுல இருக்க கூடாது. அது வந்து நல்ல விஷயம் கிடையாது. சரிங்களா? ஆமா, வச்சிருக்க வளர்க்குறாங்கல்ல, அதை வளர்க்கறதுக்கு நன்றியா இருக்கணும். வளர்க்கறதுக்கு நன்றியா இருக்கணும். ஆடு நல்லா தானே இருக்கு. ஆடு கோயிலுக்கு வந்து விட்டு ஆடா வீட்டுல தூக்கி போட்டு ஏனாந்திருக்க கரெக்டா முடிச்சு அறுக்கலாமா கொரட்டுன்னு அந்த மாதிரி வளர்க்குற இடத்துக்கு நன்றியா இருக்க கூடாது. அந்த என்ன ஏற்பட்டவர் அப்படி அறுத்துருக்காங்க குறவழி என்னையே நிறைய பாதிக்கப்பட்டிருப்போம். ஆமா, சரி இருந்துற போது நிறைய. அப்பா என்ன சொன்னாரு? அனுபவசாலிங்கம்மா. அப்பா என்ன சொன்னா, கண்ணுக்கு அர்த்தமா காவலுக்கு போக சொன்னாருங்கம்மா. பேர் என்ன? என் பேராங்கம்மா, என் பேரு ராணிங்கம்மா. ராணி, சைக்கிள் ராணிங்கம்மா, சைக்கிள் ராணி. சரி, நல்ல பேரு. அதனால அப்பா என்ன சொன்னாரு? கண்ணுக்கு அர்த்தமா காவலுக்கு போக சொன்னாரு. பெண்கள் எல்லாரும் சேர்ந்து கண்ணுக்கு அர்த்தமா காவலுக்கு போறோம். அதுக்கு முன்னாடி காவலுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த முருகப்பெருமான் ஆமாமா குஞ்ச குடி ஊர் அழகா, குஞ்சாடும் வெயில் அழகா, கொத்துமலை தோப்புகள் அழகா, இந்த குறவள்ளி மாப்பிள்ளை அழகா, குடி ஊர் அழகா, குஞ்சாடும் வெயில் அழகா, கொத்துமலை தோப்புகள் அழகா, இந்த குறவள்ளி மாப்பிள்ளை அழகா, திருமுக வார்ப்பழகா, திருப்புகழ் கோப்பழகா, கண்ட கடல் காப்புகள் அழகா, இங்கே வந்தாடும் காவடி அழகா,
வச்சுக்கிட்டு நந்தவனத்துக்கு வந்து காட்டுக்கு வந்துட்ட பாருங்கம்மா. ஆஹா. இந்த இடத்த பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உனக்கு எப்படி இருக்கு? எனக்கு மிகவும் ஷார்ப் மகிழ்ச்சியாக வைங்கண்ணே. உள்ளதம்மா. மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. ஆள் ரொம்ப அழகா இருக்கியே. ஆமாம்மா. நல்ல வேலை அவங்க எல்லாம் அடிக்க வரல. என்ன பேரழகி பார்த்தோன்னு தொகுக்கட்டினு விழுந்துருவீங்கன்னு சொல்லிச்சேன் வள்ளியம்மா. அத்தடி. இதை விட நான் சொன்னதை விட பேர் அழகா இருக்கல்ல. ஆமா. பெண்கள்லாம் அப்படியே எந்திரிச்சு போயிட்டீங்களா தா? சரி இருந்துரு போது ரொம்ப அழகா இருக்கடி. என்னை இப்போ என் முகரை பார்க்க கூடாதுன்னே திருச்சி போயிட்டாங்கம்மா. ஏய், இல்ல ஏய், நான் ஒரு அது ஆர்வம். காதலிக்கிறேன். அதுக்கு அப்புறம் சொல்லி முடிச்சுதான் எல்லாம் பண்ணுவேன். ஆமா. அம்மா யாரும்மா காதலிக்கிறியா? யார் தெரியுமா? யாரு? நீ யாரையும் காதலிச்சிருக்கியா? நான் காதலிச்சலாம் ஒரே ஒரு ஆளுதாம்மா. ஒரே ஒரு ஆளை தாண்டி காதலிக்கணும். ஆமாம்மா. யாரு? என் அம்பு மச்சான் பொண்ணுமணி தான் மாமா. பொண்ணுமணி. ஆமா. யாருடி? பொண்ணுமணி விடவே மாட்டேன். மிருதங்கம். மிருதங்க பொண்ணுமணி. மை லவ். அதான் கல்யாணம் ஆச்சு. அடி வாங்கி சாக போறேன். சரி இருந்துரு போது நான் ஒருத்தரை காதலிக்கிறேன். அவர் யார் தெரியுமா? அவர் எப்படி இருப்பார் தெரியுமா? யாரும்மா? அடையாளம் சொன்னா நீங்க எல்லாம் கண்டுபிடிப்பீங்களா? சொல்லுங்கம்மா. சொல்லுங்க. அவர் வேல் பிடிச்சிருப்பாரு. வேலை பிடிச்சிருப்பாருன்னா இதா இருப்பாரு. அப்ப ஷோ. நீ இப்படி எல்லாம் சொன்னீங்கன்னா அப்புறம் நகைச்சுவை எங்க இருந்து வரும்? ஆ? வேல் பிடிச்சிருப்பாரு. இன்னொரு அடையாளம் சொல்றேன் கேளுங்க. என்னடா? அவர் பட்டை போட்டுப்பாரு. ஏன் ரம்மு விஸ்கி இதெல்லாம் போட மாட்டாரா? பசுபதி பட்டடி நீ வேற சும்மா இரு. சரி சரி. அந்த அம்மா பசுபதி பட்டையா? ஆ. பசுபதி பாசம் சொல்லி முப்பட்டை போட்டுப்பாரு. அவர் கழுத்து கீழே ஒரே ஒரு கொட்டை இருக்கும். அது ஒத்த கொட்டையா? அது ஒத்த கொட்டை. அது என்னடி கொட்டை? என்னப்பா அதேப்பா ரெட்டை கொட்டை கேள்விப்பட்டிருக்கேன். கருமா முத்துராஜ் கொட்டடி எரும மாடு. ஆ. ருத்ராஜ் கொட்டை. ருத்ராட்ச கொட்டை கழுத்துல போட்டுப்பாரு. அதான். அவர் காலு கீழே பாம்பு இருக்கும், மயில் இருக்கும், சேவல் இருக்கும், ஆட்டுக்கிடா இருக்கு. இவர் யாருன்னு சொல்லு. அப்ப சர்க்கோஸ் கம்பெனிக்காரர் பார்த்தா எரும மாடு அவர் இல்ல முருகப்பெருமாள். அவர் தானே நம்ம ராஜேந்திர சர்க்கோஸ் கம்பெனி. நான் காதலிக்கிற ஒரு சாதாரணப்பட்டவரை காதலிப்பேனே. யார்த்தா? யாரை காதலிக்கிறது தெரியுமா? யார் சாமி? சொல்லவா? சொல்லுடா. இப்பயே சொல்லவா? சொல்லுடா தங்கம். அவர் என்கிட்ட வந்து என்ன சொன்னார் தெரியுமா? என்னடா சொன்னாரு? முருகப்பெருமானை தான் காதலிக்கிறேன். அதனால எப்பேற்பட்ட காதல் எப்படி வந்து என்கிட்ட சொன்னார் தெரியுமா? எப்படிமா? சொல்லாமத்தான் சொல்லி புட்டா மிச்சம் இல்லாம என் கண்ணு ரெண்டு ஆகி புட்டா தூக்கம் இல்லாம அடுக்கிற பேரெல்லாம் அச்சம் இல்லாம அட பித்த வச்ச உமோகர கூச்சம் இல்லாம சும்மா சும்மா கண்ணாடியே பார்க்க வச்சானே 10 முறை பவுடர் நீ பூச வச்சானே விதவிதமா வெக்கப்பட கத்து தந்தானே ரகரகமா கடவுள தான் முத்தம் தந்தானே ஏ பொம்பரமா என்ன அவ ஆக்கி புட்டானே அவ பார்வையால கட்டி வச்சு சுத்த விட்டானே ஏ பொம்பரமா என்ன அவ ஆக்கி புட்டானே அவ பார்வையால கட்டி வச்சு சுத்த விட்டானே சொல்லாமத்தா சொல்லி புட்ட மிச்சம் இல்லாம என் கண்ணு ரெண்டு ஆக்கி புட்டா தூக்கம் இல்லாம அவன் போட்ட சட்டை எடுத்து நான் போட்டு பார்க்க ஆசை வந்துச்சு ஏன் முந்தானே இல்லாத முகத்தை அட தொட்டு பார்க்க போதே வந்துச்சு கையும் காலும் தாரைக்க அடிச்சு வானம் தாண்டி தான் போக கூடுச்சு கையும் காலும் தாரைக்க அடிச்சு வானம் தாண்டி தான் போக கூடுச்சு அரணா கொடியாட்டம் அவனை சுத்தி கிடப்பேனே அரணொடி பிரிச்சாலும் நான் பிரித்து பிடிப்பேனே சொல்லாமத்தான் சொல்லி புட்ட மிச்சம் இல்லாம என் கண்ணு இருந்தாக்கி புட்ட தூக்கம் இல்லாம அவன் காலழுக பார்த்து பார்த்துதான் வயல் நரிகளைய கட்டி வச்சாங்க அவன் தோழழுக பார்த்த பின்னால வருஷ நாட்டு மலை சின்னதுனாங்க ஐயோ போய புள்ள செக்க சவப்புடா கண்ணு முடியுதா உடம்பே கருப்புடா ஐயோ போய புள்ள செக்க சவப்புடா கண்ணு முடியுதா உடம்பே கருப்புடா அழக தேராட்டம் அவன் அடையும் இருக்குடா ஆயுள் முழுக்கேடா அவன் அழகா நடப்பேடா சொல்லாமத்தான் சொல்லி புட்ட மிச்சம் இல்லாம என் கண்ணு ரெண்டு ஆக்கி புட்டான் தூக்கம் இல்லாம என் காடு கர மேரெல்லாம் அச்சம் இல்லாம அட பித்த வச்சு உமோகர கூச்சம் இல்லாம சும்மா சும்மா கண்ணாடிய பார்க்க வச்சானே 10 முறை பவுடர் அள்ளி பூச வச்சானே விதவிதமா வெக்கப்பட கத்து தந்தானே ரகரகமா கனவுல தான் முத்தம் தந்தானே ஏ பப்பரமா என்ன அவ ஆக்கி புட்டானே அவ பார்வையால கட்டி வச்சு சுத்த விட்டானே ஏ பப்பரமா என்ன அவ ஆக்கி புட்டானே அவ பார்வையால கட்டி வச்சு சுத்த விட்டானே அதனால பறவையெல்லாம் வருது ஆலோலா 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 என்னம்மா ஆளோல இருங்கம்மா வாங்கம்மா. இன்னைக்கு வந்திருக்க மீனாட்சி வள்ளினா எல்லாரும் யூடியூப்பில் பார்த்துருக்காங்க. நல்லா ஆடக்கூடியவங்க, நல்லா பாடக்கூடியவங்க.
அடுத்து வருவாங்க. எத்தனை முருகை பாட்டு? ஸ்ரீ வில்வா டிராவல்ஸ், கண்டிப்பா. கடலாடி, வில்வாத்துறை, வேல்நாதன் அவர்கள் சார்பாக எனக்கு அன்பளிப்பு கொடுத்து பெருமைப்படுத்துகிறார். அன்பளிப்பு கொடுத்த அன்புலத்திற்கு எனக்கு சார்பாக நாடக குழு சார்பாக நினச்சி கிடந்த வணக்கம். சரி பாடுறேன், முருகன் பாட்டு பாடுறேன். அடுத்து பாடுறேன். வள்ளியம்மா வந்து நல்லா ஆடுவாங்க. சத்தமா பேசி என்னடி? வள்ளியம்மா நல்லா ஆடுவான்னு கேள்விப்பட்டேன். அம்மா இருங்கம்மா, தூக்கிட்டு போயிடும் கொஞ்சம் நேரம். வள்ளியம்மா ஆடணுன்ற மட்டும் கை தட்டுங்கப்பா பார்ப்போம். அப்புறம் என்னத்தா உங்களுக்கு இவ்வளோ ஆடியன்ஸ் இருக்கலாம், மக்களை ஏமாற்றி போகலாமாத்தா? ஆடுங்கத்தா. அப்புறம் என்னத்தா? ஆடு சாமி. நான் ஆடவா? ஆமாடா தங்கம். நான் ஆடுறதை நீங்களாம் பார்க்கணுமா? நீ ஆடுத்தா தங்கம். சரி, நான் இப்படி ஆடணும், அதே மாதிரி நீங்களாம் ஆடணும். நீ அப்படியாதான் உங்களுக்கு சம்பளம். சரிடா சரி. 1000 மீனை பிடிக்க போனேன் ஆத்துல, ஒரு அரை மீன் மாட்டிக்கிச்சு சேத்துல. 1000 மீனை பிடிக்க போனேன் ஆத்துல, ஒரு அரை மீன் மாட்டிக்கிச்சு சேத்துல. கல்யாணத்தை சொல்லி புட்டான் நேருல, அவ கல்யாணத்தை சொல்லி புட்டான் நேருல. என்ன கை பிடிச்சு போனாரவா ஊர்ல 1000 மீன். நடைய மாத்து அத்தா என்ன பார்த்து ஆடுறிய கூத்து, அசையது உன்ன போல நாக்கு. வரவா ஆளெல்லாம்